ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டர் செஃபோட கோகனட் ஸ்க்ரப்பர் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட நிறைய குறைகள், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா, என்னுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட்டோட கீ ஹைலைட்ஸ் வந்து பார்க்கும்போது வேக்கம் பேஸ் ஸ்ட்ராங்கான கிரிப்னஸ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஷார்ப்பான பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேட்டபிள் ஹேண்டில். இப்போ அன்பாக்சிங் பண்ணிட்டு உள்ளே என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு, அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோகனட் ஸ்க்ராப்பர் மெஷின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருக்கிற கவர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால செம்ம குவாலிட்டியாக இருக்குது. பிளேட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஷார்ப்பாகவும் இருக்குது. இப்போ அந்த பிளேடையும் ஹேண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோகனட் ஸ்க்ராப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் வழியாக வந்து அந்த பிளேடை வந்து விட்டுட்டு இந்த ஹேண்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து டைட் பண்ணிடுறோம். ஈஸி தான். இப்போ அந்த ரொட்டேட்டிங் சைடும் டைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா சேம் சைடுன்றதுனால லூஸ் ஆக போகிறதில்ல நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணும்போது. அதனால் வந்து இது வந்து ஒரு ப்ளஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனில் வச்சு இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வேக்கம் லாக் வந்து பண்ணுறோம். அந்த கீழே வந்து ஒரு நாப் மாதிரி இருக்குது, அதை வச்சு தூக்கி இந்த சைடு தள்ளிட்டோம் அப்படின்னா வேக்கம் வந்து சூப்பராக லாக் ஆகிடுது, எடுக்கவே முடியல. இதில் இருக்கிற மைனஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேடு சைடு வந்து அந்த வேக்கம் லாக் கொடுத்துட்டாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த சைடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, இப்போது கோகனட் வந்து ரைட் ஹேண்டில் இருக்கும், ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். அதனால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த சைடு திருப்பி நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த வேக்கம் லாக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த கீழே இருக்கிற ரப்பரை லைட்டாக வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னா ஈஸியாகிடும். இப்போ ரைட் சைடு வந்து ஹேண்டிலும் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கோகனட்டும் வச்சு ஸ்க்ராப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பர் ஈஸியாகவே இருக்குது. அப்புறம் இன்னொரு மைனஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த பிளேட் மேலே இந்த வேக்கம் லாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளேட்டு தூக்கின்னு வரும் அந்த ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது. அதனால் அந்த நம்ம தரையில் எல்லாம் அந்த கிச்சன் டாப்பில் வச்சு தான் வந்து பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தட்டு வந்து இது மாதிரி வைக்கும்போது கீழே சிந்துது, அது ஒரு ட்ராபேக்கு. சுற்றி வந்து கவர் இது மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்க்ராப் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு என்னென்னா, பிரச்சனைன்னு வந்து சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இது ஸ்க்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அடியில் இருக்கிற அந்த கோகனட்டோட அந்த மூடியில் இருக்கிறதும் வந்து ஸ்க்ராட்ச் ஆகி தான் வரும், ஸ்க்ராப் ஆகி. அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த பிளேட்டில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிளேட்டில் வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து ஆட்டி பார்க்குறேன், எதுவுமே வரல. மேலேயே வந்து தூக்கி பார்க்குறேன், அப்படியே தான் வருது பிளேட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ வந்து கருணக்கிழங்கு வந்து அந்த பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே வந்து தூக்குறேன். அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வேக்கம் பேஸு. அதில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, வாஷ் பண்ணும்போது செம்ம டிஃபிகல்ட்டியாக இருக்குது, கேர்ஃபுல்லாக வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பிளேடு வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரப்பர் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வரும், கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். அதுவே வந்து நம்ம இரும்பு ஸ்க்ரப்பர் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 299க்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க. ஓவரால் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான், வாங்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.